கருப்பு உளுந்து சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 50 கிராம் கருப்பு உளுந்து மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு அதில் ஒரு 6 வரமிளகா போட்டிருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். அதை வறுத்துட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மாதிரி கண்ணாடி பதத்தை ஸ்டேஜ்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டுலாம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவு வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு 2 பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் மசிகிறதுக்காக நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கும் போது சீக்கிரம் நம்மளுக்கு மசிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாயும் கருப்பு உளுந்தும், அதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வறுத்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கும். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் 2 வரமிளகா போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம சட்னியில் அதை கொட்டிடலாம். இந்த சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம காலையில் நைட்டு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.